மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 210 ஹாஜிகளுடைய சென்ற விமானம் செங்கடல்ல விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகிருக்கு. இந்த செய்திகள்ல இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உருட்டு அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி. இப்போ இன்னைக்கு இது ஹஜ்ஜுடைய காலம் அப்படிங்கிறதால இன்னைக்கு பரவக்கூடிய பல செய்திகள், ஹஜ்ஜே அதை சுத்திய பல செய்திகள் நடந்துட்டு இருக்குது. அதுல பார்த்தோம்னா மொரிட்டேனியா, அதாவது நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு, மொரிட்டேனியா நாட்டில இருந்து 210 ஹாஜிகளோட ஒரு விமானம் ஒன்று கிளம்பி போயிருக்குது. இது போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விமானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு செங்கடல்ல விழுந்து நொறுங்கி போச்சு. விமானமே நொறுங்கி போய் அதுல இருந்து எல்லா பேசஞ்சர்ஸுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ. இந்த போட்டோ பெரிய அளவில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. பல பேர் அதை பார்த்து கவலைப்படுறாங்க. ஹஜ்ஜிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அவங்க எல்லாத்தையும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு போயிருக்காங்க. அத்தனை பேர் அப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் கவலைப்பட்டு பல பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்படி பரவக்கூடிய இந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க உருட்டு. அதுவும் டெக்னாலஜி ரீதியான ஏஐ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு உருட்டு. இப்போ அந்த போட்டோ, அந்த பரவக்கூடிய அந்த போட்டோ, அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்ட் செக் பண்ணவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா செங்கடல்ல விழுந்துதான் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு பரப்புறாங்கல்ல. அங்க அதுல காட்டக்கூடிய போட்டோ செங்கடல்ல ஏதோ தரை இருக்கக்கூடிய பகுதி தான் இருக்குது. அந்த தரை இருக்கக்கூடிய பகுதி. அப்ப அந்த செய்தி இதுலயே ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இன்னும் அந்த போட்டோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நம்மளால பல விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது யாரோ ஒருத்தன் ஒரு மொக்க எடிட் பண்ண தெரியாம எடிட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதோட ஜன்னல்களை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த நம்ம வீடு கட்டும் போது கொத்தனாரை கூப்பிட்டு வேலை செய்வோம். அந்த கொத்தனாரு கோட்டடிக்கிறதுக்கு பாதியில ஓடிடுவாரு. அந்த மாதிரி பாதியில ஓடினா அந்த வீட்டோட ஜன்னல்கள்லாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த ஜன்னல். அந்த அளவுக்கு எடிட் பண்ண தெரியாம ரொம்ப வீட்டு ஜன்னலை தூக்கிட்டு வந்து பிளைட்ல வச்சு விட்ட மாதிரி அப்படி ஒரு மொக்க எடிட்ல ஜன்னல்கள் எடிட். அந்த ஜன்னலை பார்த்தாலே இது ஒரு எடிட்டட் இமேஜ் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு. அங்க மீட்பு படைன்னு சொல்லி அந்த 2 ரெக்கைகள் இருக்கக்கூடிய சைட்ல பாத்தீங்கன்னா மீட்பு படைன்னு சொல்லி மீட்பு படை வீரர்கள் இருக்கிற மாதிரி அதுல எடிட்ல காட்டுறாங்க. அந்த மீட்பு படை இருக்கக்கூடிய இடத்த நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுல அவங்களுக்கு தலையே இல்லை. அவங்க எடிட் பண்ண எந்த அளவுக்கு ஒரு கஞ்ச பையன் பாருங்க. எடிட் பண்ணும்போது கை காலை எல்லாம் வச்சு எடிட் பண்ணணும். அதுல தலையை வைக்கல. தலைக்கு பதிலா அந்த இடத்துல என்னத்தையோ கலர்ல பூசி விட்டுருக்கான். அது ஒன்னாச்சா. அதுக்கப்புறமா பார்த்தா கீழே சடலம். இது ஹஜ்ஜிக்கு போன விமானம், அதுதான் விபத்துக்குள்ளாயிருச்சுன்னு அவன் சொல்லியிருக்கிறான் இல்லையா. அதனால கீழே இறந்து போயிருக்கக்கூடிய சடலம் எஹ்ராம் ட்ரெஸ்லயே இருக்கிற மாதிரியான எடிட் பண்ணி வச்சிருக்கிறாராம். சரி, முதவி எஹ்ராம் ட்ரெஸ்ல எடிட் பண்ணவருக்கு தலை வேணும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்க கீழே இருக்கக்கூடிய சடலம், அந்த சடலத்தை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா மண்டை ப்ளூ கலர்ல இருக்குது. அந்த ப்ளூ கலர்ல என்னத்தையும் அப்படி லைட்டா மார்க் பண்ணி விட்டுருக்காரு. அதை ஒரு மண்டை மாதிரி கூட பண்ணாம அப்படி மார்க் பண்ணி விட்டுட்டு இதுதான் தலையா. அதுவும் ப்ளூ கலர்ல ஒரு தலை. சரி, பக்கத்துல ஒரு சடலம் இருக்குது ப்ளூ கலர்ல. சரி, மொரிட்டேனியா நாட்டு எல்லாம் மண்டெல்லாம் ப்ளூ கலர்ல இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல ஒரு சடலம் இருக்கு. அதுவும் எஹ்ராம் ட்ரெஸ்ஸோட ஒரு சடலம். அந்த சடலத்துல மண்டை கருப்பு கலர்ல இருக்கு. கருப்பு கலர்ல பூசி விட்டுருக்கான். இந்த அளவுக்கு எடிட் பண்ண தெரியாம எவனோ ஒருத்தர் எடிட் பண்ணி இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ மொரிட்டேனியா நாட்டுல இருந்து அந்த அரசு சார்பில் இருந்து ஒரு தகவல் சொல்றாங்க. குறிப்பா அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மொரிட்டேனியா ஏர்லைன்ஸ், அந்த நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், நம்ம நாட்டில் தான் அழகா இந்தியன் ஏர்லைன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. நேரு பிரைவேட் கிட்ட இருந்தது அரசுடைய பொது உடைமையா மாத்தினாரு. எங்க மோடிஜி பொது உடைமையா இருந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் தனியார் மயமா ஆக்கிட்டாரு. அப்போ அந்த மொரிட்டேனியா நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டோடைய அதிகாரிகள், அது ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டுடைய அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி போலி செய்திகளை பரப்பாதீங்க. நீங்க பரப்பக்கூடிய போலி செய்திகளால எங்க நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டில இருந்து 3 ஃபிளைட் கிளம்பி இருக்குது. கரெக்டா மே 23, மே 24, மே 25 3 ஃபிளைட் அவங்க நாட்டில இருந்து கிளம்பி இருக்குது. இந்த 3 ஃபிளைட்ல இருந்து பல ஹாஜிகள் போயிருக்காங்க. 100கணக்கான ஹாஜிகள் போயிருக்காங்க. இப்போ நீங்க இந்த மாதிரியான போலி செய்திகள் பரப்பும் போது அவங்க ஃபேமிலிஸ் ஒரு பெரிய பதட்டத்துக்குள்ளாவாங்க. அதனால தயவு செஞ்சு இது மாதிரியான போலி செய்திகளை பரப்பி பதட்டத்துக்குள்ளாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்க நாட்டுல இருந்து போன 3 விமானமே அங்க போய் சவுதி அரேபியா ரொம்ப சேஃபா போய் சேர்ந்துருக்குது. மக்கள் எல்லாம் அவங்க இடத்துக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. திரும்ப அவங்களுடைய ஃபிளைட் ரிட்டர்ன் ஜூன் 12, 13, 14 இந்த 3 நாள்ல திரும்ப 3 ஃபிளைட் ரிட்டர்ன் வர இருக்குது. எங்களுடைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல காட்டக்கூடிய இமேஜுமே ரொம்ப மொக்கையா எடிட் பண்ணக்கூடிய இமேஜ். சரி, இருந்தாலும் இது ஒரு ஏஐ இமேஜ் தானா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஒரு இமேஜ் இது ஏஐ மூலியமா பண்ணதா இல்ல தனிப்பட்ட முறையில் பண்ணதா அப்படிங்கிறது ஒரு டூல் ஒன்று இருக்குது. அந்த டூல்ல பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த டூல்ல வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இமேஜ், இதுல காட்டக்கூடிய இமேஜ் இது வந்து கிட்டத்தட்ட 99% ஏஐக்கு மேட்ச் ஆகி போகுது. இது ஒரு டீப் ஃபேக் இமேஜ் தான் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. அதனால இங்க பரவக்கூடிய அந்த இமேஜ்ங்கிறது யாரோ ஒருத்தன் எடிட் பண்ண தெரியாம ஏஐ லெவல்ல எடிட் பண்ணியுமே மொக்கையை எடிட் பண்ண ஒரு இமேஜ். இது இப்படி ஒரு ஹாஜிகள் போய் விமான விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கல. எல்லாருமே நல்லபடியா போய் சேர்ந்துருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இது மாதிரியான செய்திகளை யாரும் பரப்பாதீங்க. ஏன்னா ஹாஜிகளுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இதை உடனே வேகமா 10 வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க, இது நமக்கு பெரிய நன்மை அப்படின்ற மாதிரி வேகமா ஷேர் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி உண்மைத்தன்மை தெரியாம ஷேர் பண்றதுல என்ன ஆகும்னா அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுவாங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு செய்தியை பரப்பதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். பரப்புறதுக்கு எத்தனையோ செய்திகள் இருக்குது. இப்போ இதே ஹஜ்ஜுடைய நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். ஒரு நபர் ஒருத்தர், அவருடைய பேரு அமீர் அல் மஹதி மன்சூர் அல் கதாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், லிபியா நாட்டை சேர்ந்தவர். இந்த லிபியா நாட்டை சேர்ந்தவர் ஹஜ்ஜிக்காக ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து பேருக்கு பின்னாடி கதாஃபி அப்படின்னு வரதால பொதுவாக லிபியாவில் இந்த உள்நாட்டு போர் பெரிய அளவில் நடக்குது இல்லையா, அப்போ கதாஃபின்னு உங்க பேருக்கு பின்னாடி இருக்கு, நீ ஏதாவது ஒரு போராளி குழுவை சேர்ந்தாளா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பல வகையான சோதனைகள் அங்கே நடந்தது. இந்த சோதனை நடக்கக்கூடிய காலத்துல அங்க அவருக்கு போர்டிங் க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கடுத்து அவரால் போக முடியாது அப்படிங்கும்போது அவர் அங்க எவ்வளவு பேசியிருக்கிறாரு, இதுக்கடுத்து உங்களை உள்ள அனுப்ப முடியாது, உங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த ஃபிளைட்டும் கிளம்பி போயிருச்சு. ஆனா இவரோட மன உறுதி மட்டும் அங்கிருந்து கிளம்பி போகல. அவர் அங்கேயே இருக்கிறாரு. நான் கண்டிப்பா போவேன், என்னோட இறைவன் எனக்கு ஹஜ்ஜோடைய கடமைன்னு எழுதி வச்சிருந்தான், நான் ஹஜ்ஜி செய்வேன், அங்க போய் எனக்கான ரிஸ்க் அங்க இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா போயே தீர்வேன்னு சொல்லி ஒரு உறுதியோட அந்த இடத்துல அவரு அந்த அமீர் அங்கேயே நின்று இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கிளம்பி போன அந்த ஃபிளைட்ல ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு திரும்ப லிபியா ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃபிளைட் திரும்ப வருது. திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனா அப்ப கூட இவர் உள்ள அனுப்பல. சார் ஃபிளைட் வந்துருச்சு, இவர் தான் இங்க லேட்டா ஃபிளைட்டை விட்டுட்டாரு, இவரையாச்சும் உள்ள அனுப்போம்னா அப்படிலாம் ரூல் கிடையாது, இப்படிலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அவர் அப்போ உள்ள அனுமதிக்கல. ஃபிளைட்ல இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி பண்ணி திரும்ப அந்த ஃபிளைட்டு கிளம்பி போச்சு. திரும்பவும் ஃபிளைட்ல ஒரு கோளாறு, விமானம் கோளாறுக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த கோளாறுகளை சரி செய்ய வராங்க. அப்பந்தான் பைலட்டுக்கு இந்த நியூஸ் தருது. இங்க அமீர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இவர் இந்த மாதிரி சோதனைக்கு உள்ளாகி அவர் நிக்க வச்சிட்டாங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு நாடி இருந்தாலும் நான் கண்டிப்பா நான் இதை போயே தீர்வேன்னு சொல்லி உறுதியோட நிக்கிறாரு. அப்படிங்கும் போது அப்ப இந்த ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வரும், 2வது தடவை போயிட்டு ரிட்டர்ன் வரும்னா இது விமான கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. அவரை ஏத்திட்டு போகாம இந்த விமானம் இங்க இருந்து நகராது, இது இறைவனோட நாட்டம், கண்டிப்பா அவர் வந்தாதான் நானுமே ஃபிளைட் எடுப்பேன்னு சொல்லி அந்த பைலட் ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு உள்ள அனுமதி கொடுத்து அவரை ஃபிளைட்ல ஏத்துனதுக்கு பிறகு விமானம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அழகா போய் சவுதி அரேபியா போய் சேர்ந்துருக்குது. அதோட அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய டீம்ஸ், பைலட்டு, அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து, அப்ப இறைவன் ஒண்ணு தீர்மானிச்சான், ஒருத்தர் எது ஒண்ணு கிடைச்சே தீரும் அப்படின்னா முழு உலகமும் சேர்ந்தாலும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இறைவன் ஒண்ணு தடுக்கணும்னு நினைச்சானா முழு உலகமும் சேர்ந்தாலும் அது யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த குர்ஆனுடைய வசனம் இந்த அமீர் அப்படின்ற இந்த நண்பருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வு மூலமா பெரிய அளவுல தெரிய வந்திருக்குது. அப்போ பரப்பக்கூடதுக்கு இந்த மாதிரி 1000 செய்திகள் இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பரப்புவோம். இது மாதிரியான பொய் செய்திகள் விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருந்தே ஆகணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிருங்க. இணைந்திருப்போம்.